ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தேடலை தேடிக்கொண்டிருக்கின்றார். அதுல முக்கியமான தேடல் என்னன்னு பாத்தீங்கன்னா நிம்மதி. அப்படிப்பட்ட நிம்மதியை தரக்கூடியவள் அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கர தேவி. அவளுடைய அனுகிரகத்தை பெறது எப்படி, அவளுடைய பரிகார பூஜைகள் செய்யறது எப்படி, அவளை வழிபடுவது எப்படி, முழுக்க முழுக்க நமது நிகழ்ச்சி தோறுமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா கர்ம வினைகள் இருந்து தப்பிக்கிறது எப்படி. தினசரி நமது ராஜ் டிவியில பாத்தீங்கன்னா காலையில 6:50 மணிக்கு இதை பற்றிய சில, அதாவது அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய தகவல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. என்னங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எப்படி இருக்கீங்க சுவாமி? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சுவாமி. எல்லாமே அன்னையோட அருளால சகல செல்வங்களும் நிலைக்கிறதுக்கும் எல்லாரும் நன்மை பெறறதுக்கும் பல வழிகளை சொல்லிட்டு இருக்கீங்க. போன வாரத்துல பாத்தீங்கன்னா கர்ம வினையில இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு கர்ம வினை பாத்தீங்கன்னா குழந்தையின்மைங்கிறத பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நேரமின்மை காரணமாக நிறைய விளக்கங்கள் கொடுக்க முடியல. அதை பற்றிய சில விளக்கம் இன்னைக்கு. நிச்சயமாமா. அதாவது இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே ஸ்ரீ மகா பிரத்யங்கராவின் புகழை பரப்புவது, ஸ்ரீ மகா பிரத்யங்கரா ராவுகால பூஜையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்வது. இந்த பூஜையை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு செய்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நல்லா இருப்பீங்க. முதல்ல அதை சொல்லிட்டு, இந்த ராஜ் டிவி நேயர்கள் அனைவருமே இந்த தினசரி ராவுகால பூஜையை செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கு. அதனால எந்தெந்த பூஜைகளையும் செய்து பலனில்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தினசரி ராவுகால பூஜை செய்யுங்க. அதுவும் இன்னைக்கே செய்யுங்க. இன்னைக்கு 10:30 மணிலிருந்து ராவுகாலம் ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது ஒரு குருவாக இருந்து ஒருத்தர் சொல்றாருன்னா அதுல ஒரு பல காரணங்கள் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய ரகசியங்கள் பல இருக்கு. அதை செய்ய செய்ய அதோடைய அனுபவங்கள் உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? அப்ப நீங்க அதை சொல்லி முடிச்சுட்டு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு போறேன். ஏன்னா நமக்கு நேரம் என்பது மிகவும் குறைவாக இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல நினைப்போம், அதை சொல்ல முடியாம போயிடும். அப்படி பாத்தீங்கன்னா போன வாரம் நீங்க கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு என்ன காரணம். நான் போன வாரம் சொன்னது பாத்தீங்கன்னா பல குழந்தைகளை துன்புறுத்தி இருப்பாங்க, அப்புறம் குழந்தைகளை கண்டிச்சிருப்பாங்க, குழந்தைகளை பராமரிப்பு சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க, இப்படிதான் சொல்லியிருப்பேன். ஆனா அதுல முக்கிய காரணங்கள் பாத்தீங்கன்னா குருவினால் ஏற்பட்ட சாபத்தினால் இருந்தால் நிச்சயமாக குழந்தை இருக்க முடியாது. அப்படியே அதுக்கப்புறம் குழந்தை இருந்தாலும் ஆண் வாரிசு இருப்பது கஷ்டம். இன்னைக்கு எல்லாரும் என்கிட்ட வரவங்க அத்தனை பேரும் இந்த ஆண் வாரிசை தேடிதான் வராங்க. ஏன்னா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சத்புத்திரன் வேணும்னு. என்னதான் குழந்தை இருந்தாலும் சத்புத்திரன் இருந்தாதான் அந்த குழந்தை பாக்கியம் நமக்கு ஒரு முழுமையான செல்வமா நினைக்கிறது மக்கள் நினைக்கிறாங்க. சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப ஏதாவது ஒரு குழந்தை இருந்தா போதும், அந்த கவலைக்கு வந்துட்டாங்க. குழந்தையே இல்லையா, ஏதாவது ஒரு குழந்தை இருந்தா போதும். அப்ப அந்த குழந்தையின்மைக்கு காரணம், முக்கியமான காரணம், ஆண் வாரிசு இல்லாதது காரணம் குரு சாபம் மற்றும் மூதாதையர்கள் சாபங்கள். இந்த கர்ம வினைகள் பலமாக இருக்கும்போது குழந்தை இல்லாம போகும். அந்த அப்படி மீறி குழந்தை இருந்தாலும் அது ஆண் வாரிசு இல்லாம போகும். அப்ப குரு சாபம், பித்ருக்கள் கடன் இப்படி இருக்கும்போது அந்த சாபங்கள் அதிகமா. அதே போல சர்ப சாபம். இந்த 3 விதமான சாபங்கள் இருக்கும்போது மிகவும் நம்ம குழந்தை பெத்துக்கிறது மிகவும் கடினம். அப்ப அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒரே வழி ஸ்ரீ மகா பிரத்யங்கராவை வழிபடுவது, ராவுகால பூஜை செய்வது. அப்ப அந்த குழந்தை இல்லையா, அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு இல்லையா? நிச்சயமாக இருக்கு. அதுக்கு இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள இந்த ராவுகால பூஜையை பத்தி பேசுவேன். அந்த ராவுகால பூஜையில குழந்தை இல்லாதவங்க எந்த திரி போட்டு விளக்கேற்றணும், எந்த கிழமையில சிறப்பாக பூஜை செய்யணும் அப்படின்றத நிச்சயமா சொல்றேன். அப்ப அந்த பூஜை அந்த குழந்தை இல்லாதவங்க அத்தனை பேருமே அதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. குறித்து வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தா போதும். போன வாரம் கூட சொன்ன சஷ்டி விரதம் இருங்க. நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்து நான் சஷ்டி விரதம் வந்த சாமி. ஒருத்தங்க சொல்றாங்க குழந்தை பிறந்திருக்கு, ஒருத்தங்க சொல்றாங்க நான் சஷ்டி விரதம் சாமி எனக்கு குழந்தை பிறக்கல. அப்ப ஒரு விரத பலன் வந்து எல்லாருக்கும் சென்றடைஞ்சிடாது. இன்னைக்கு எல்லாரும் வந்து காமனா சொல்ற விஷயங்களை எல்லாரும் செய்யறோம். இப்ப நான் போன வாரம் டிவியில சொன்ன ஒரு அம்மாவுக்கு 36 முறை சஷ்டி கவசம் பண்ணீங்க, 12 மாதம் இருங்க அப்படின்னு. ஒரு மாதம் திருச்செந்தூர் போயிருங்க. அதை எல்லாரும் கடைபிடித்துட்டு வந்துருவாங்க. யாருக்காக சொன்னோம், எதுக்காக சொன்னோம், அவங்க ஜாதக அமைப்பு என்ன இருக்கு, அது காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால சொல்லியிருப்போம். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி, அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் இருக்கு. அம்பாளின் ராவுகால பூஜை எல்லாரும் செய்யலாம். அப்ப எல்லாரும் செய்யும்போது அந்த ராவுகால பூஜை பலன் எல்லாருக்கும் கிடைக்குதா? நிச்சயமா கிடைக்குது. சில பேருக்கு காலதாமதமா கிடைக்கும், சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு பல வருஷம் ஆனாலும் பொறுமையா கிடைக்கும். ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னன்னா
நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா அம்பாளை நாம் அடைய வேண்டும். அம்பாள் கிட்ட நமக்கு அவ பாதத்தை சரணடையணும். நமக்கு தேவையான விஷயங்களை அவ எந்த நேரத்துல எப்படி தருவான்னு அவ நினைப்பா. அந்த நேரத்தில் உங்களுக்கு தர வேண்டியது நிச்சயமா தந்து முடிப்பா. அதுல எந்த பயமும் வேண்டாம், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். திடகாத்திரமாக நம்புங்கள். ஸ்ரீ மகா பிரத்யங்கிராவை நிச்சயமாக வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுப்பாள். அப்ப இந்த குழந்தை இல்லாதவர்கள் என்ன வழிபாட்டு முறையை பின்பற்றணும் என்ன இருக்கு, அது காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால சொல்லியிருப்போம். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி, அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் இருக்கு. அம்பாளின் ராவுகால பூஜை எல்லாரும் செய்யலாம். அப்ப எல்லாரும் செய்யும்போது அந்த ராவுகால பூஜை பலன் எல்லாருக்கும் கிடைக்குதா? நிச்சயமா கிடைக்குது. சில பேருக்கு காலதாமதமா கிடைக்கும், சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு பல வருஷம் ஆனாலும் பொறுமையா கிடைக்கும். ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா அம்பாளை நாம் அடைய வேண்டும். அம்பாள் கிட்ட நமக்கு அவ பாதத்தை சரணடையணும். நமக்கு தேவையான விஷயங்களை அவ எந்த நேரத்துல எப்படி தருவான்னு அவ நினைப்பா. அந்த நேரத்தில் உங்களுக்கு தர வேண்டியது நிச்சயமா தந்து முடிப்பா. அதுல எந்த பயமும் வேண்டாம், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். திடகாத்திரமாக நம்புங்கள். ஸ்ரீ மகா பிரத்யங்கிராவை நிச்சயமாக வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுப்பாள். அப்ப இந்த குழந்தை இல்லாதவர்கள் என்ன வழிபாட்டு முறையை பின்பற்றணும்? நான் ராவுகால பூஜை முறையை தான் பின்பற்றணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ராவுகால பூஜை முறையில தினசரி வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேத்திடுவாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் முடியும் போது சொல்ல முடியாம போச்சுன்னா, இப்ப எல்லாரும் குறிச்சு கொள்ளுங்கள். ராவுகால நேரத்தில் தினசரி வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேத்திட்டுவாங்க. அது நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, நெய்யாக இருந்தாலும் சரி, எந்த தீபம், அது பஞ்சமுக தீபமா இருந்தாலும் சரி, ஏகமுக தீபம், 2 ஏகமுக தீபம் போதும். அந்த ஏகமுக தீபத்துல 2 வாழைத்தண்டு திரிய போட்டு விளக்கேத்தி சத்புத்திரர் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டிக்கிட்டு வாங்க. நிச்சயமா கிடைக்கும். ஏற்கனவே கிடைக்காதவங்க, ஏற்கனவே பெண் குழந்தை இருந்து ஆண் வாரிசு இல்லாதவர்கள், அவங்களும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு குழந்தை வேணும், அது எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தா நல்ல குழந்தையா இருக்கணும். நம்ம பிரார்த்தனை, குழந்தையே இல்லாதவங்க என்ன பிரார்த்தனை வேணும்? எனக்கு ஒரு குழந்தை வேணும், இவ்வளவுதான். அது ஆண் வாரிசு வேணும், பெண் வாரிசு வேணும், இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு குழந்தை கொடுமா. அந்த தெய்வங்கள், அந்த பிரத்யங்கிரா வழிபட வழிபட எத்தனை நாள் நீங்க வழிபடுறீங்க, எத்தனை நாள் அது தெரியும்லாம் உங்களால சொல்ல முடியாது. யாராலையும் நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக உங்க கர்ம வினை கேட்டாற் போல் உடனே கிடைக்கும், கொஞ்சம் காலதாமதமா கிடைக்கும். இன்னும் அதை பத்தி நிறைய பேசுவோம். நல்லதுமா. ஒரு நேரம் இருக்காங்க. ஸ்ரீ மகா பிரத்யங்கிர நேரம், பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு பிரியா, நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரியா, உங்களுக்காக தான் கேக்குறீங்களாமா? ஆமா, ஏற்கனவே சுவாமி வந்து பாத்திருக்கேன். ஒரு 8 months முன்னாடி வந்து பார்த்தேன். சரி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சுவாமிகிட்ட கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சுவாமி, உங்க புண்ணியத்தால ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுல. சந்தோஷம். எல்லா சேனல்லையும் உங்களை பாக்குறேன். ஆனா வந்துட்டு என்னால உங்ககிட்ட போன்ல வந்து பேசவே முடியல. எல்லா லைவுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கடவுள் புண்ணியம், எனக்கு ராஜ் டிவி வழியா உங்ககிட்ட பேசுறேன். நிச்சயமாமா, சந்தோஷமா. முதல்ல உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும் சுவாமி. ஒரு 8 மாசம் வரைக்கும் நம்ம சந்திச்சு, நான் வந்துட்டு அப்போ எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தேன். அப்போ வந்துட்டு என்னால பரிகாரம் பண்ண முடியாத சூழ்நிலை, அதனால ராகுகால பூஜை பண்ண சொன்னீங்க. அதை தொடர்ந்து பண்ணிட்டே வந்த சுவாமி. எங்க வீட்டுல அவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு. எல்லாமே வந்துட்டு உங்களதான் சாரும் சுவாமி. எல்லா நன்மைகளுக்கும் காரணமே நீங்க தான். அதெல்லாம் அம்பாள் பாதத்துல போய் சரணடையணுமா. சரிம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். அதாவது சொல்லுங்கம்மா. இப்ப எதுக்கு கால் பண்ணா சுவாமி, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சொத்து பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. எங்களோட தாத்தா பாட்டியோட சொத்து வந்துட்டு வராம தடைப்பட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு மட்டும் தெரியும். அதுக்குதான் இப்ப கால் பண்ண. ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி கொடுங்க சுவாமி. நிச்சயமாம்மா, நேர்ல வந்து சந்திங்க. அதுக்கும் வேற வழி சொல்றேன். அதே போல பரிகாரங்களை செய்து கொள்ளணும்னு சொல்லும்போது செய்யுங்க. கண்டிப்பாக என்னுடைய பரிகாரங்கள் செய்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா ஒன்னொன்னா வராது. ஆனாலும் நீங்க செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு அந்த முறையான ஒரு பரிகாரம் சொல்றேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த சொத்து பிரச்சனை தீரணும் போது சிகப்பு திரி, ராகுகால நேரத்துல சிகப்பு திரி போட்டு அம்பால செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்துல மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு 12 வாரம் அப்படி வரும்போது நிச்சயமா அது தீர்வு வரும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரம். சிகப்பு திரி போட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக வழி கிடைக்கும். அம்பாளின் அனுகிரகம் உங்களுக்கு இன்னும் மென்மேலும் கிடைக்க வேண்டும். இந்த பூஜைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. எந்த ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு, வேற ஒரு பிரச்சனை வருதுலாம் பயப்படாதீங்க. தொடர்ந்து செய்ய செய்ய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்து
மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரே வழி அன்னை மகா பிரத்திங்கிரா ராவுகால பூஜை முறை. அந்த பூஜை முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. நன்றிமா. நன்றி பிரியா, உங்களின் அழைப்புக்கு. குருவாக இருந்து சுவாமிகள் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாம தினசரி 6:50 நமது ராஜ் டிவில வர்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது பிரத்யங்கரா தேவியை வழிபட்ட அனுபவங்கள் வந்துட்டு இருக்கு, பாத கமல பூஜை முறைகள் வந்துட்டு இருக்கு, ராவுகால பூஜை முறைகள் வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்காக தான் சுவாமி வழங்கிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்துங்க. மற்றும் கீழே இருக்கிற நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சுவாமியில எங்க மீட் பண்ணும், எப்ப மீட் பண்ணுங்கிற கேட்கிற தகவலையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம குழந்தையின்மை பத்தி பேசணும் இல்லையா? இதுல ஹோமங்கள் நம்ம செய்யறதுனாலையும் குழந்தையின்மை பிரச்சனை போயிடுமா? வர சண்டி ஹோமம் வருது, அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. வர திங்கட்கிழமை ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முத நாள் மகா சண்டி யாகம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு 7 வருஷமாக நடந்து வருகிறது. அந்த சண்டி ஹோமத்துல எல்லாரும் கலந்து கொள்ளலாம். அதுல எந்த கட்டளையும் கிடையாது, எந்த கட்டணமும் கிடையாது. உங்களால முடிஞ்ச ஹோம திரவியங்கள் வாங்கிட்டு வாங்க. அது தாம்பரத்தில் நடக்குது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பர்ல ஃபோன் பண்ணி எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் வந்து SMS பண்ணிடுவாங்க. அது எப்போ முடியுமோ வர திங்கட்கிழமை காலையில 6 மணிலிருந்து மதியானம் 1 மணி வரையும் நடக்கும். எல்லோரும் கலந்துக்கணும். ஒவ்வொரு மாதமும் கலந்துக்க உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வழி கிடைக்கும். எளிமையான வழி. அதற்கு எந்த சாமி அந்த ஹோமத்துக்கு வரணும், நாங்க ஏதாவது முன்பதிவு செய்யணுமா? ஒன்றும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வரலாம், கலந்துக்கலாம். ஹோம திரவியங்கள் நெய் வாங்கிட்டு வாங்க, ஹோம திரவியங்கள் வாங்கிட்டு வாங்க, எலுமிச்சம் பழங்கள் வாங்கிட்டு வாங்க. அங்க பட்டுப்புடவை போடுறோம், முடிஞ்சதுன்னா அங்க இருக்கிற பட்டுப்புடவை வாங்கி ஹோமத்துல போடலாம். எல்லாமே அக்னியில தாமா அம்பாளுக்கு அர்ப்பணம். புரியுதுங்களா? அந்த அக்னியில போடும்போது நமக்கு என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ அது நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவைகள் மாங்கல்யங்கள்லாம் அமுச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா ஹோமத்துல வேண்டிக்கிறாங்க. நடந்ததுக்கு அப்புறம் பட்டுப்புடவை போடுறோன்னு வேண்டிக்கோங்க. எங்க இருந்தாலும் சரி, என்னால எந்த ஜாதகமும் பார்க்க முடியல சாமி, பரிகாரம் செய்ய முடியல சாமி, கோவிலுக்கு போக முடியல சாமி அப்படின்னா ஹோமத்துல பட்டுப்புடவை போடுற வேண்டிக்கோங்க, நெய் வாங்கி தர வேண்டிக்கோங்க. ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க அதை செஞ்சுங்க. நேர்ல வந்து செய்யுங்க. சில பேர் கொரியர்ல அனுப்புறாங்க. புரியுதுங்களா? அது எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கும். உங்களுக்கு 11 மாதம் தொடர்ந்து கலந்துக்கிட்டாலே போதும். புரியுதா? தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. சேலம் மாவட்டத்தில் சிவகுமார் பேசுறேன் மேடம். உங்களுக்கு அது என்ன கேக்குறீங்க? என்னோட மகனுக்கு மேடம். சரி, மகனுடைய பெயர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பேர் வந்து சஞ்சய் கண்ணா. சரி கண்ணா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 19/8/2001 மேடம். சரி, 19/8/2001. டைம் ஆஃப் பர்த் விடியற்காலை 1 மணி AM. சரி, எங்க பிறந்திருக்காங்க? சேலம் மாவட்டம் மேடம். என்ன கேள்வி கேட்க போறீங்க சுவாமிகிட்ட? சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம். ஜெய் பிரத்திங்கிரே, சொல்லுங்க ஐயா. ஜெய் பிரத்திங்கிரே சாமிஜி. அவன் ஆயுள் நட்சத்திரம் சாமிஜி, 4ஆம் பாதம், கடகராசி சாமிஜி. சரிங்க. அவன் எந்த தொழில் சாமிஜி? படிச்சா அவன் நல்லா என்ன சாமிஜி? எந்த தொழில் படிக்கிறான் சாமி? இப்ப என்ன வயசாவது? என்ன படிச்சிட்டு இருக்காங்க இப்ப? சாமிஜி இப்ப 10th முடிக்க போறாங்க சாமிஜி. அதனால +1 +2 காலேஜ் எல்லாம் படிக்கணும். எந்த தொழில் படிக்கணும் சாமிஜி? சரி தொடர்புல இருங்க. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி தொழில் படிக்க சொல்லுங்க. சரியா? அதுக்கு உண்டான படிப்பை படிக்க சொல்லுங்க. நிச்சயமா படிப்பு வரும், நல்லா படிப்பாங்க. ஆனா இவங்க ஜாதகத்துல 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. புரியுதுங்களா? சுக்கிரன், குரு, ராகு. அதனால ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க, ரொம்ப கவனமா கண்காணிக்கணும். தொடர்ந்து பரிகாரங்கள் நிறைய செய்யணும். நேர்ல வந்து சந்தியுங்கள். இப்போதைக்கு ராவுகால பூஜை முறை தொடர்ந்து வீட்டுல செஞ்சுட்டு வந்து அந்த ராவுகால பூஜை முறையில செய்யற பேரிச்சம்பழமும் தேனும் அந்த குழந்தைக்கு கொடுங்க. வேற எந்த தவறும் நடக்காம இருக்கிறதுக்கு நல்வழிப்படுத்துவாள். நல்ல படிப்பு, ஒழுக்கம் எல்லாமே கிடைக்கணும் குழந்தைக்கு. நிச்சயமா கிடைக்கும். பயப்படாம இருங்க. ஜெய் பிரத்திங்க. சரி, நன்றி. அவங்களின் அழைப்புக்கு மேற்கொண்ட தகவலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சுவாமிகளை நீங்க மீட் பண்ணுங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். இதை தவிர நம்ம ராகுகால பூஜை முறை நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது அது தொடர்பாக நம்ம ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா மக்கள் கஷ்டப்படாம சிரமப்படாம தப்பில்லாம இந்த பூஜை முறை எளிய முறையில செய்யணுங்கிறதுக்காக இந்த பட தொகுப்பு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை பார்த்துட்டு வந்துடலாம். நேர்களே, ராகுகால பூஜை முறை எப்படி செய்யணுங்கிறத சுவாமிகள் வழங்கி இருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி
1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராககால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராககால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகுகால பூஜை முறை பற்றிய செய்முறை விளக்கங்களை பாத்தீங்க. எப்படி செய்யணுங்கிறத அழகான முறையில சுவாமிகள் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம அதை பற்றிய தகவலும் தெரிஞ்சுக்கலாம். சுவாமி, இப்ப ராகுகால பூஜை முறைகள் நம்ம செய்யறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருமா? இதற்கான பதில் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேர் பார்த்துட்டு வந்துடலாம். சுவாமி வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கிர நேரம். பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க. தர்மபுரியிலிருந்து தமிழ் செல்வம் பேசுறேன் மேடம். நல்லது. உங்களுக்காக தானே கேக்குறீங்க ஐயா? ஆமா மேடம், என்னோட உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்கணும். சரி, தொடர்ந்து பேசுங்க. சுவாமிகள்ட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம். பிறந்த வருடங்க மே மாசம் 31, வருடம் 74 மேடம். 31 மே 1971. ஆமா, 31. டைம் சொல்லுங்க. 74, விடியற்காலை 1 மணி 10 நிமிஷம். 74 71 31/5/74ங்க. 74. டைம் சொல்லுங்க. விடியற்காலத்துல 1 மணி 10 நிமிஷம் AM. 1 மணி 10 நிமிஷம் AM. எந்த ஊர்ல பிறந்தீங்க? தருமபுரி மாவட்டங்க, ஊத்தங்கரைங்க. சரிங்க. கேள்விகளை கேளுங்க. உங்களுடைய கேள்வி என்ன? உடல் ஆரோக்கியம் தெரியல சாமிஜி. இப்ப என்ன பாகபிரிவினை சம்பந்தம் அண்ணன் தம்பிக்கு சண்டை சச்சரவு சாமிஜி. அண்ணன் தம்பியோட சண்டை சச்சரவு கண்டிப்பாக பூமியினால் ஏற்பட்ட தோஷங்கள் இருக்கும், பூமியினால் ஏற்பட்ட கர்மாக்கள் இருக்கும். சரிங்களா? அதனாலதான் இப்படி இருக்கு. விலகி இருங்கன்னு சொல்ல, எல்லா சொந்தத்தோடையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அம்பாளுடைய ராகுகால பூஜை முறையை சொல்லிட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்க முதல் முறையா நிகழ்ச்சி பாக்குறீங்களா, ராகுகால பூஜை முறை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஐயா தொடர்புல இருக்கீங்களா? ஹலோ. சரி, அவர் இப்ப என்ன கேள்வி கேட்டார்னா, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய கேள்வி அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அதுக்கப்புறம் ஆரோக்கியம் கேட்டார். உடல் ஆரோக்கியம், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். எந்த விஷயம்னா முதல் சொல்லும் போதே முதல் தேதி, அப்புறம் பிறந்த, அதாவது தேதி மாதம் வருடம் அப்படி சொல்லணும். அந்த தேதி வருடம் நீங்க பின்னாடில இருந்து சொல்றவங்களை பாருங்க, அவங்களுக்கு நிச்சயமா பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கோங்க. நீங்களே சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வருதுன்னு. அதை பதற்றத்துல சொல்லிடுறாங்க. தேதி வருடம் மாதம், தேதி மாதம் வருடம் இப்படி சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க டைம் ஆஃப் பர்த் இப்படி சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள வாங்க. பதட்டம் இல்லாம இருங்க. லைன் கட் ஆகாம இருக்கிறது நீங்க முதல் பதட்டம் இல்லாம இருக்கணும். டிவி வால்யூமை குறைச்சிட்டு பார்க்கணும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு அனைத்துக்கும் விளக்கம் கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த ராகுகால பூஜை முறையிலேயே உங்களுடைய வியாதிகள் நீங்கிறதுக்கு நல்ல வழி இருக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விசேஷமாக அம்பாளை வழிபட்டு அம்மா என்னுடைய வியாதி போகணும்னு வேண்டிக்கோங்க. அதே போல ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற சண்டி ஹோமத்துல வந்து கலந்துக்கோங்க. அதுல எந்த கட்டளையும் கிடையாது, இலவசம்தான். ஒரு 11 மாதம் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு வியாதி நிச்சயமாக குணமடையும். உங்க ஜாதகத்திலேயே அதாவது செவ்வாயின் அனுகிரகமும், அதே போல உங்க ராசிநாதன் லக்னநாதன் சனி பகவான், அதே போல புதன், இந்த 3 கிரகங்களும் சரியா இருக்கணும். வருடம் ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருப்பதி போயிட்டு வாங்க. மாதம் மாதம் உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும்போது பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயில போய் ஒரு 23 சுத்திட்டு ஒரு பஞ்சமுக தீபம் போட்டு, நெய் தீபம், பஞ்சமுக தீபம் போட்டு துளசியால் அர்ச்சனை செய்து துளசி மாலை சாத்திட்டு வாங்க. ஒரு 11 மாதம் செஞ்சாலே உங்களுக்கு வியாதிகள் நிச்சயமாக குறைபடும். சரிங்களா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு கவலைப்பட வேண்டாம். சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்க நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு சுவாமியில மீட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம முதல்ல கேட்டிருந்தோம், ராகுகால பூஜை முறை மட்டும் செய்தால் போதுமா? மனிதனுடைய வாழ்க்கையில சக்சஸ் தானா? நிச்சயமாமா. அதனாலதான் இந்த எளிய ராகுகால பூஜை முறையை எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அம்பாள் நமக்கு சொன்ன நன்மைகளை உலகுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதனாலதான் எங்கெல்லாம் நிகழ்ச்சி செய்யணும்னு கூப்பிட்டா உடனே செய்யணும்னு ஆசை வர்றதுக்கு காரணம், இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு போய் சேரும். இந்த ராகுகால பூஜை முறையை நம்ம எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ, இதை செஞ்சு பார்த்தவங்க வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. புரியுதுங்களா? எல்லாரும், ஆமா, எந்த செலவும் இல்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னா வீட்டுல கணவன் குடிக்கிறார்,
அப்புறம் குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த கணவனுக்கும் இந்த குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்காதவங்க, உங்களுக்கு பிரச்சனைக்குரிய மாமியாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு டம்ளர் தண்ணி அம்பாள்கிட்ட வைக்கிறீங்க, அந்த தண்ணியை நம்ம மறுநாள் குடிக்கணும். அந்த ஒரு டம்ளர் தண்ணியை 2 சொட்டு எல்லாருக்கும் கலந்து கொடுங்களேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத விஷயம். அது அமிர்தம் அம்பாள்கிட்ட வச்சுட்டா. நம்ம பிரச்சனை என்ன, அந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு காஃபியில கலந்து கொடுங்க, டீயில கலந்து கொடுங்க, இல்ல குடிக்கிற தண்ணியில ஒரு சொட்டு கலந்து கொடுங்க. எந்த விஷயமும் மாறாது. அதை கொடுத்து பாருங்க. பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளும் ஒழுக்கமாக மாறும், கணவன் மனைவி ஒற்றுமையும் மாறும், எல்லா பிரச்சனையும் தீரும். இதை கொடுக்க முடியாது. தெரிஞ்சு கொடுத்தாதான் சாப்பிட மாட்டாங்க. தெரியாம கொடுத்துருங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக நல்ல வழி கிடைக்கும். ராகுகால பூஜை முறை செய்து செய்து பலனடைந்தவர்கள் பல பேர். அதுக்குண்டான மகிமைகளை பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னும் எல்லோரும் வாங்க. அதே போல மகிமை நடந்தவங்க எல்லாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு கூட சொல்லுங்க. சொல்லி உண்மையான மகிமை நடந்திருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு காயின் நிச்சயமாக கொடுக்கப்படும். அந்த மகிமை நடந்திருக்கவங்க யாரா இருந்தாலும் நேரலையில வாங்க. சரியா? அதே மாதிரி பாத கமலம், ராகுகால பூஜை முறை செய்து நிறைய பேர் பாத கமலமும் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. பாத கமலத்துடைய மகிமை என்ன சொல்லுங்க. நிச்சயமாமா. அதாவது இன்னைக்கு ஒரே சிந்தனை என்ன, அம்பாளின் பாதத்தை பிடிக்கணும். நம் பாவங்கள் போகின்ற காலம் எங்க இருக்கு, அவளுடைய பாதத்துல மட்டும்தான் இருக்கு. அவ பாதத்தை பற்றி விட்டால் சகல விதமான பாவங்களும் தீரும். அவ பாதத்தை பற்றி விட்டால் சகல விதமான பாவங்களும் தீரும், சகல விதமான தோஷங்களும் தீரும். பாவங்கள் களைவதற்கு, பாவங்கள் பொசுக்கப்படுவதற்கு, பாவங்கள் எரிக்கப்படுவதற்கு அம்பாளின் பாதத்தை பற்றி விடுங்க. உன் பாதத்தை பற்றி விட்டேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லை, இனிமே என்னை காப்பாத்து. இந்த ஒரு நோக்கம்தான். அந்த பாதத்தை பற்றிட்டால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருமா? நிச்சயமாக தீரும். எல்லா பிரச்சனையும் எங்கிருந்து தீர்வு கிடைக்குதுன்னா, நமக்கு சொர்க்கமே அம்பாள் பாதம் தான். வாழ்ந்ததுக்கு பின்பு, அதாவது இறந்ததுக்கு பின்பு சொர்க்கமா நரகமான்னு யோசிக்காதீங்க. நம்ம இருக்கும் போதே சொர்க்கத்துல வாழணுமா, பிரத்திங்கிரா பாத கமலத்தை பிடிங்க. யாரும் வழங்காதது, யாரும் வழங்க முடியாதது அம்பாள் எனக்கு சொன்னது. நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட ரொம்ப யோசிச்சேன். ஆனா அவ சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. என்னடா நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை பாத கமலமாக்கி கொடுக்க சொல்றாளே, அவ சொன்னா கொடுத்துதான் ஆகணும். இந்த சக்தியே அத்தைய கொடுத்துருன்னா கொடுத்துதான் ஆகணும். அவ சொல்லிட்டா, அப்ப நமக்கு வேற சக்தி கொடுப்பா. அப்ப அவ சொன்ன முறையை கடந்த 1.5 வருட காலமாக நம்ம பாதகமலம் வழங்கிட்டு இருக்கோம். அந்த பாதகமலத்தை பத்தி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவோ போடணும்னு நினைக்கிறோம். ஆனா நேரம் இல்லை நிகழ்ச்சியில. அதனால பாதகமலம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாதகமலம்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடி இருக்கும். பாருங்க, சிங்கமும் பாதமும் சேர்ந்தது தாமரை. கமலத்தில் இருக்கும் 2 பாதங்களும் சிங்கங்களும். அந்த பாத கமலத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் சகலவிதமான வியாதிகளும், எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னமா, குழந்தை இல்லை, வியாதி, குடும்ப ஒற்றுமை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். படிப்பு, செல்வம், இந்த மாதிரியான பிரச்சனை. நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு, வாஸ்து தோஷங்கள் இருக்கு, செய்வினை இருக்கு. இந்த பாத கமலத்தை வீட்டில் கொண்டு போய் வைங்க. அப்புறம் தீருதா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன் தீரும்னு நானே சொல்லக்கூடாது, ஏன்னா தீர்ந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் வீட்டுல பாதகமலம் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் கொடுமையான செய்வினைகள் தீர்ந்திருக்கு. சில பேர் வீட்டுல சீக்கிரம் தீரும், சில பேர் வீட்டுல லேட்டா தீரும். ஆனா நிச்சயமா பாதகமலம் வச்சிருந்தா நிச்சயமாக தீரும். எந்தெந்த ஜென்மத்துல நம்ம என்னென்ன பாவங்கள் பண்ணமோ அந்த பாவத்தெல்லாம் போக்கி உன் பாதத்தை பிடிச்சிட்டோமான்னு கண்ணுல ஒத்திக்கோங்க, அவ்வளவுதான். அந்த பாதகமலத்தை நம்ம எப்பெல்லாம் வாங்குறதுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். சாமி எப்பெல்லாம் தருவார்? நிச்சயமா எல்லா நாளும் தரும். ஆனா 9 நாள் பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலத்தை வாங்குங்க. அந்த 9 நாள் பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலத்துக்கு நீங்க என்ன தரணும்? உங்களுடைய பெயர், உங்களுடைய கோத்திரம், நட்சத்திரம், ராசி. இதை கொடுத்துட்டு 9 நாள் கழிச்சு உங்களுக்கு கொரியர் மூலியமாக, நல்ல கொரியர்ல அது கீழே விழுந்தாலும் உடையாத அளவுக்கு நல்லா பேக் பண்ணி உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும். இது எந்த நாட்டுல இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல உள்ளவங்க, சென்னையில இருக்கிறவங்க நேர்ல வந்து வாங்க பாருங்க. ஏன்னா எல்லாரும் நேர்ல வந்து வாங்கும்போது பல ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அம்பாள் என்ன சொல்றாலும் அப்ப சொல்லிடுவேன், அதை நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து வாங்குறாங்க, 5 பேர் சேர்ந்து வந்து வாங்குறாங்க, யாராவது ஒருத்தர் புண்ணியம் அந்த மீதி இருக்கிற 9 பேருக்கும் கிடைச்சிடும், மீதி இருக்கிற 4 பேருக்கு கிடைச்சிடும். இன்னைக்கு வரைக்கும் அவ எனக்கு போட்ட கட்டளை என்னன்னா, பாதகமலத்தை உன் கையால் தான் நேரடியாக கொடுக்கணும்ன்றா. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும். அப்ப அந்த பாதகமலத்துடைய மகிமை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அம்பாளை உங்களுக்கு எடுத்து உங்க கையில கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிட்டு நேரா நீங்க வீட்டுக்கு தான் போகணும். அதை வாங்கிக்கிட்டு கண்டிப்பா அவளை கீழே வச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு பை தரேன், அந்த டப்பா ஒரு டப்பால இருக்கும், அந்த டப்பாவுக்கு போட்டு ஒரு பை தரேன். அந்த பையை கொண்டு எக்காரணத்தை கொண்டு கீழே வைக்கக்கூடாது. நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு போனோன்னே எப்படி கொண்டு போறாங்க எல்லாமே சொல்லிதான் அனுப்புவோம். சில பேர் மறந்துடுவாங்க.
இதை வைக்காதனா அவன் அப்பதான் வச்சுட்டு யோசிப்பான், சுச்சோ வச்சுட்டமே. புரியுதுங்களா? உங்க வீட்டுல இருக்கிற சகல விதமான திருஷ்டிகள் விலகும், சகல விதமான பாவங்கள் நோகும். அதாவது எத்தனை பேருக்கும், ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கும். இப்ப கஷ்டங்கள் ஏன் வருது சாமி? இந்த 10 பேர்ல எத்தனை பேருக்கு பிரச்சனைக்குரிய திசாபுத்தி நடக்குது, பிரச்சனைக்குரிய கோச்சாரம் நடக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை பேருக்கு 7 சனி நடக்குது நீங்களே கண்டுபிடிங்க. ஒரு வீட்டுல 4 பேருக்கு 4 பேருக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இருக்கும். கவனமாக இருக்கணும். அப்ப இந்த 7 சனியா இருக்கட்டும், ஜென்ம குருவா இருக்கட்டும், அஷ்டம குருவா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், அத்ராஷ்டம சனியா இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரத்திங்கிரா பாத கமலத்தை வழிபட்டால் எல்லா பிரச்சனையும் அந்த நவகிரகங்களே அவ பாதத்தில் தான் சரணாகதி அடையுது. இந்த மும்மூர்த்திகளுக்குமே சக்திகளை கொடுக்கறது இவதான். இப்ப தனித்தனியா நீங்க போய் ஒவ்வொரு தெய்வமா ஏன் வழிபட்டு இருக்கீங்க? பிரத்திங்கிரா ஒருத்தியை வழிபட்டா அத்தனை பேர் அங்க நிக்கிறாங்க, அவளை வழிபடுங்க. அவ ராவுகால பூஜையை செய்யுங்க, அவ பாதகமல பூஜையை செய்யுங்க. செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றங்கள் தான் வருமே தவிர மாற்றங்கள் வருமே தவிர குறைவு வராது. பாதகமலத்தை வைத்த உடனே என்ன ஆகும்? நம்ம கிட்ட இருக்கிற தீமைகள்லாம் விலகி செல்லும். தீமையானவர்கள் நம்மளை விட்டு விலகுவாங்க. ஐயோ அவங்க என் கூட இத்தனை வருஷமா இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க சாமி, நான் பாதகமலம் வச்சிருந்தேன், எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. எனக்கு கெட்டதை தருதுன்னு நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு அப்புறம் விளக்கம் வரும். கொடுப்பா நிச்சயமா. அதுதான் அன்னையின் மகா பிரத்திங்கிரா பாதகமலம் என்பது மிக மிக விசேஷம். யாருக்கெல்லாம் தேவை என்பது பொறுமையா இந்த நம்பர் கீழே போட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவசரமே வேண்டாம். இந்த நம்பர்ல கால் பண்ணி உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து கொண்டு 9 நாள் பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் கொடுக்கும். இந்த அமாவாசையிலிருந்து 9 நாள் பூஜையில் வச்சதும் வச்சு கொடுக்கப்படும். ஏற்கனவே அஷ்டமியில பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் இருக்கு, அது உடனே வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுடைய சௌகரியம், உங்க மனது என்ன படுதோ அதை செய்யுங்க. அதுதான் நம்பால். புரியுதா? அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்துட்டு ஒருத்தருக்கு 3 கிரகம் 4 கிரகம் இருந்தா நிச்சயமா பரிகாரம் பண்ணணும்னு சொல்றீங்க. இந்த பரிகாரத்துல என்ன விசேஷம் சுவாமி? நிச்சயமாக அம்மா, அதாவது 3 கிரகம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 4 கிரகம் தான் சொல்லிட்டு இருக்கேன். 5 கிரகம் இருக்கு, 6 கிரகம் இருக்கு, 8 கிரகங்கள் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே போன வாரம் வந்தாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாவுடைய ஜாதகத்துல 5 கிரகம். அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் 2 பையன், பொண்ணு இல்லை, 2 பையன். ஒரு பையன் பாத்தீங்கன்னா 16 வயசுல நீர்நிலையில இறந்திருக்கான். நான் உடனே கேட்டேன், அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை வச்சு மாமனார், அதாவது வீட்டுக்காருடைய கர்மாக்களை எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது வீட்டுக்கார் வகையில பித்ருக்கள் கடன், அதாவது மூதாதையர்கள் செய்த சாபத்தினால் இந்த விபத்து நடக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட சாபம் வந்திருக்குமா? உங்க மாமனார் ஏதாவது தொழில் ரீதியாக நீர்நிலை சம்பந்தமாக ஏதாவது பண்ணாரான்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, இந்த செப்டிக், அந்த வாட்டர் டேங்க் வைப்பாங்க இல்லையா, அந்த தொழில் செஞ்சுட்டு. அதுல என்ன பாவம் பண்ணாங்களோ அதை அவங்க தான் கண்டுபிடிக்கணும். நம்ம சொல்லியாச்சு இந்த பாவங்கள், இதெல்லாம் நேரில் பேச முடியாது, நேரலையில பேச முடியாது. அப்ப இந்த பாவத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வை முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா அந்த குழந்தை 16 வயசுல ஒரு பையன் இறந்து போயிருக்க மாட்டான். புத்திர சோகம் வந்திருக்கு. அந்த அம்மா ஜாதகத்துல நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை இறந்திருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, 4 கிரகங்கள் 5 கிரகம் இருக்கும்போது எந்த நிலையில உங்களுக்கு பிரச்சனை வரும்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்தை எடுத்து இப்பயே பாருங்க. 3 கிரகங்களுக்கு மேல இருந்தா நீங்க பரிகாரங்கள் அவசியம். இப்போ ஒரு அம்மா நேரில் வந்தாங்களே, பரிகாரம் செய்ய சொன்னீங்க சாமி, என்னால முடியல, ராவுகால பூஜை செய்யுங்க. நாங்க ராவுகால பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிச்சயமா சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும். அப்ப நம்ம பரிகாரங்களை ஒரு முறை செய்தால், நம்ம பரிகாரங்களை என்ன விசேஷம்னா, வாழ்க்கையில ஒரு முறை செய்தால் போதும், திருப்பி கிடையாது. திருப்பி வந்தா வாங்க, பிரச்சனை வந்தா வாங்க, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை பார்த்து தெளிவு எடுத்து கொடுப்பேன். ஒரு முறை செய்தால் போதும். ஒவ்வொரு அமாவாசையிலும் பரிகார பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த பரிகார பூஜைகள் நேரடியாக யாரும் கலந்து கொள்ள முடியாது. இதுதான் உண்மை, என்னுடைய ரகசிய பரிகார முறை. இதை இன்னும் அம்பாள் எல்லாரையும் கலந்துக்க வைக்கல, அது முடியவே முடியாது. அதனால எங்க இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீங்க நேரடியாக கலந்து கொள்ள வேண்டாம். ஜாதகத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும், அதற்கப்புறம் தான் பரிகாரம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாமி கிட்ட டிவியில பேசுங்க. இப்ப டிவியில பேசின 3 பேருடைய நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருப்பீங்க பேசினது. அவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் சொன்னேன், அவங்களுக்கு நான் என்ன கர்மாவை பத்தி பேசினேன். நீங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து நேரடியாகவோ போன் அப்பாயின்மெண்ட்லயோ பார்த்தாதான் உங்களுடைய பிரச்சனைகளை எடுக்க முடியும், உங்களுடைய கர்மாக்களை அலச முடியும். அலசி உங்களிடம் பல கேள்விகள் கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு கர்மா இதுதான், இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இப்படி ஆட்டி படைக்குது, இதுல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம பரிகாரங்கள் செய்யணும்னு சொல்ல முடியும். முடியாதவர்கள் ராவுகால பூஜை, பாதகமல பூஜை, இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உங்க வாழ்க்கையில வெற்றிகள் நிச்சயமாக அம்பாள் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனா நம்ம நிரந்தர தீர்வுக்கு நம்மளுடைய அமாவாசை பரிகார முறையை ஒரு முறை எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு முறை, 10 வயதுக்கு மேல, அதாவது 7, 14, 21 வயதுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிற்காலத்துல பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்கள்
கொண்டு போகலாம். அதை நீங்க தான் முயற்சி செய்யணும். அம்பாள் நம் கதவை தட்டி கொடுக்க மாட்டா. ஒரு முயற்சி உங்களுக்கு வழி சொல்றோம், அந்த வழியை பின்பற்றுங்கள். நேரில் வாங்கள், இல்லைனா போன் அப்பாயின்மெண்ட் எடுங்க, ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் எடுங்க. அதுக்கெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல ஒரு முறை பேசி அதுக்கு என்ன தகவல் நான் கேட்கறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சந்திங்க, பாருங்க, அந்த பரிகாரத்தை செய்து கொண்டு பலன் பெறலாம். புரியுதுங்களா? அப்ப இப்ப நம்ம நேர்ல வரணும்னா வெறும் ஜாதகத்தை மட்டும் பாக்குறதுக்கு நேர்ல வந்தா போதும், அமாவாசை பரிகாரத்துக்கு நேர்ல வரணுங்கிற அவசியம் இல்ல. ஆமா, ஒரு முறை நேர்ல வந்துட்டா அதுக்குண்டான எல்லா டீட்டெயிலும் அவங்க என்னுடைய ரகசியங்கள் நேர்ல தான் சொல்லப்படும். இந்த டிவி நிகழ்ச்சியிலயோ போன் பேசுறவங்கள்ட்டயோ சொல்ல முடியாது. பல ரகசியங்கள் இருக்கு. அதை நேர்ல வரும்போது சொல்லுவோம் எப்படி செய்யப்படும், எந்த மாதிரியான முறையில செய்யணும். 21 வகையான மூலிகைகளை கொண்டு, பஸ்பங்களை கொண்டு தாக்கி தரேன். அந்த 21 வகையான பஸ்பங்கள் உங்க உடம்புல இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை, எந்த கிரகத்தினால் பிரச்சனை, அதெல்லாம் ஆராயணும். எந்த கிரகம் பிரச்சனையா இருக்கு, எப்படிப்பட்ட கர்மாக்கள் இருக்கு, அப்ப எந்த பஸ்பங்கள் இவங்களுக்கு சேரும்போது அது சரியா இருக்கும்னு அந்த 21 வகையான பஸ்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை வரும். அந்த முறையை பின்பற்றினால் போதும். அவங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நான் கொடுக்கறத போட்டுக்கிட்டா போதும். போட்டுக்காதவங்களுக்கு வேற முறை ஒண்ணு இருக்கு. என் பையன் தாயத்தே போட மாட்டான் சாமி, அவனுக்கு வேற முறை இருக்கு. பயப்பட வேண்டாம். உங்க மனசுல செய்யணும்ன்ற எண்ணமும் பிரத்திங்கிற அனுகிரகம் இருந்து, உங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே என்னை நேரில் சந்திக்க முடியும். இந்த அம்பாளின் பரிகாரத்தை செய்ய முடியும். நம்ம அம்பாள் அதாவது அம்பாள் வந்து பாதாளத்துல இருக்கா. அந்த பாதாளத்துல இருக்க அம்பாளை ஒரு முறை நேர்ல வந்து பார்த்தாலே உங்க பிரச்சனை தீரும். இப்ப அந்த அம்மா அழுவுது, அந்த குழந்தை இருந்து அந்த அம்மா வந்து அப்படி எழுதாங்க, சாமி உங்க நிகழ்ச்சியை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்காம போயிட்டேன், கடந்த மே மாதம் தான் இருந்தேன், எனக்கு மனசு கேட்கல. அது மாதிரி 2 பேர் வந்துட்டாங்க போன வாரமே. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், முதல்ல நமக்கு தேவை ஒழுக்கம், அதுக்கப்புறம் படிப்பு, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கை போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப முறையில்லாத வாழ்க்கையா போயிடுது. காதல் திருமணங்கள், மதம் மாறி திருமணங்கள், இதெல்லாம் முதல்லயே நம்ம தடுக்க போனோம்னா அவங்களுக்கு ஒரு 16 வயதுக்குள்ள நீங்க பரிகாரங்களை செய்துட்டா இந்த மாதிரி நிலைமையில மாட்ட மாட்டாங்க. அதற்கு நம்ம கிட்ட சான்று இருக்கு, போகாம இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த விஷயங்களுக்கு நம்ம பிள்ளைகள் ஆட்படாம இருக்கணும்னா நம்ம பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்க்கையில் வளமாக நலமாக இருக்கும். சாமி இந்த பரிகாரங்கள் செய்யவோ நேர்ல வரவே முடியாது, என்ன பண்ணலாம், பேரிச்சம்பளம் தேன் ராவுகால பூஜை முறை செய்றீங்க, அந்த பேரிச்சம்பளம் தேனை பிள்ளைகளுக்கு கொடுங்க, அவங்க ஒழுக்கமா இருப்பாங்க. புரியுதுங்களா? நிச்சயமா சுவாமி. அதாவது வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்துக்கு நிச்சயமா ஒரு தீர்வு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சரியான முறையில யாரை அணுகணுங்கிறதான் தெரியல. அப்படி அணுகிறதுக்கான வழிமுறைகளையும் அவங்களை காப்பாற்றுறதுக்கான பல வழிகளையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியும் கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் பார்க்க தவறவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம் டைப் பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுடைய கேள்விகள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும், அம்மனை நாங்க எப்படி வழிபடணும், அப்படி வழிபடும்ங்கிற முறைகளை உங்களுக்கு தெரியணும்னா ஸ்ரீ மகா பிரத்தியங்கரா நேரம் @gmail.com என்கிற இணையத்தில முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவு செய்யலாம். அப்படி இல்லைன்னா Facebookல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம் டைப் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சுவாமிகளை நம்ம மீட் பண்ணோம்னா 9025233000 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். முகவரி கீழே வந்துருக்கு. டி நகர்ல தான் அலுவலகம் இருக்கு. சுவாமிகள் எப்ப இருப்பாங்கங்கறத அப்பாயின்மெண்ட் எடுத்து தெரிஞ்சுட்டு நீங்க போயிட்டு சுவாமிகளை மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ராகுகால பூஜை முறையை செய்யுங்க, பாதகமல பூஜை முறையை செய்யுங்க. நேர்ல வர முடியாதவங்க அமாவாசை பரிகாரங்களை எப்படி பண்ணணும்ங்கறத கீழே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள்.
ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாசர் சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 0444202447, செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.